ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து எனக்கு ஆர்டர் வந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கோதுமை மாவு வச்சு செய்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்தமாரி ஒரு ஜல்லடை வச்சுக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதை வந்து போட்டு நல்லா வந்து ஜலிச்சிக்கோங்க. கோதுமை மாவு மைதா மாவாக இருந்தாலும் கோதுமை மாவாக இருந்தாலும் மெஷர்மெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஸோ போட்டு நல்லா வந்து இது வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா 2-3 வாட்டி வந்து ஜலிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஜலிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கேக் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் 2-3 வாட்டி வந்து ரிப்பீட்டடாக வந்து ஜலிச்சிக்கிட்டே இருங்க. அடுத்து வந்து அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடருமே வந்து கரெக்டாக அரை கப்பு போட்டு அதையுமே வந்து நல்லா ஜலிச்சிக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து நடுவில் வந்து ஓவராக கட்டிப்படும். ஸோ அதனால் கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு கோதுமை மாவையும் கொக்கோ பவுடரையும் நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் வந்து நல்லா வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரங்கள்லாம் எதுவும் மாவு எதுவும் கட்டிக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்லா வந்து விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து வெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோம்ல, அதேமாரி 1 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறேன் சர்க்கரை. ஸோ அதனால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு பட்டரு வந்து உருக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். வாசனை இல்லாத நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அதேமாரி வந்து 1 கப் அளவுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பட்டரு, பால், சர்க்கரை இது 3த்தையும் வந்து இது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து இந்த 3த்தையும் வந்து விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா வந்து சர்க்கரை வந்து நம்ம பொடிச்சு போடலை, டைரெக்டாக அப்படியே போட்டதால் வந்து நல்லா அந்த சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சால் தான் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் கூட ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால், சர்க்கரை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதேமாரியே விக்ஸு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரங்கள்லாம் கட்டிகள்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் போட்ட மெஷர்மெண்ட்டே வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக பால் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பால் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை, இந்த மெஷர்மெண்ட்டே தான் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து இது கூட வந்து 100 கிராம் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குக்கர் 40 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து இந்தமாரி கப் கேக் மோல்டில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கப் கேக் ரெடி. இது வந்து நான் ஆர்டர் வந்த கேக்கு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு பேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் இந்தமாரி கப் கேக்கு, ஹோம்மேட் கப் கேக்கு, ப்ரௌனீஸு எதனா தேவைப்பட்டதுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் தரேன். வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குமே ரொம்பவுமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.